பச்சைமாமலை போல் மேனி பாடலுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இதுவும் அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். இந்த ஆழ்வார் வேறு எந்த பெருமாளையுமே பாடலை. அவர் பாடின ரெண்டாவது பாட்டு, அதாவது முதல்ல காவலில் புலனை வைத்துன்னு, இது ரெண்டாவது பாட்டு. பெருமாள் எப்படி அழகாக இருக்கார் அப்படின்ற சொல்கிற பாட்டு. பச்சைமா மலை போல் மேனினா நல்ல பச்சை மலை, மரகத மலை மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கும் பொழுதே தெரியும் எவ்வளவு பெரிய பெருமாள் அப்படின்னு. மரகத மலை படுத்துண்டா எப்படி இருக்கும்? பச்சைமா மலை போல் மேனி, பவள வாய், பவழம் போலே வாய். பவழம்ன்றது சிகப்பாக இருக்கும், வாயும் சிகப்பாக இருக்கும், லிப்ஸ்டிக் போடாத வாய், பவள வாய். கமலச்செங்கன், கமலம் போல்ற அந்த கமலம்ன்றது சூரியன் பட்டு மலரும். அது நிறைஞ்ச தடாகத்தில் தண்ணியோடு இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் ஒரு தாமரை மலர்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கமலச்செங்கன். அச்சுதா, அமரரேரே, ஆயிரதம் கொழுந்தே, இதெல்லாம் பெருமாளை கூப்பிடக்கூடிய பேர்கள். அச்சுதா அப்படின்னா நம்மளை நழுவ விடாமல் பிடித்து கொண்டிருப்பவன் அர்த்தம். சுத்தம்னா விழருது, அச்சுதம்னா விழாமல் பிடிக்கிறவன் அர்த்தம். அமரரேரே, அமரர்களுக்கெல்லாம் தலைவனே. ஆயர்தம் கொழுந்தே, கண்ணனே என்னும். இச்சுவை, இந்த சுவை, இந்த ருச்சி தவிர யான் போய், இது தவிர வேற ஒன்றும் வேண்டாம். இந்திரலோகமாலும் அச்சுவை. இந்திரலோகம்னு சொல்லும்பொழுது இங்கே ஸ்வர்க்கத்தை சொல்லலை, மோட்சம்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் அது கூட வேண்டாம், எனக்கு இந்த ரங்கநாதனை சேவிச்சிருந்தாலே போகிறோம். இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன், கொடுத்தா கூட வேண்டாம், அரங்கமா நகருளானே. இந்த திருவல்லிக்கேணியில் உற்சவங்கள் என்ன மாதிரியாக கொண்டாடப்படுது? குறிப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு வைபவம், அதை பற்றி நீங்கள் சொல்லணும். ஸ்ரீரங்கம் மாதிரி தான் திருவல்லிக்கேணியும். நான் முதல்லே சொன்ன மாதிரி 5 சன்னதி இருக்குது. ஏதாவது ஒரு உற்சவம் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும் ஒரு பெருமாளுக்கு. எல்லா வைணவ கோயில்கள்லையும் பொதுவாக இப்படி தான் நடக்கும். முதல் 10 நாள் இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, திருமங்கை ஆழ்வாரால் இந்த அத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் ஏற்பாடு பண்ணப்பட்டது முதல்ல. அப்புறம் அவருடைய வழி வந்த நாதமுனிகள்ன்றவர் தான் ஆரம்பித்தார். திருமங்கை ஆழ்வார் 2வது 10 நாள் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 10 நாளைக்கு இந்த திருவாய்மொழி திருநாள் ஆரம்பித்து வச்சார். ஆனால் அந்த 1000 பாட்டு மாத்திரம் கிடையாது, பாக்கி 3000 பாட்டு மற்ற ஆழ்வார்கள் பாடினதையும் இந்த உற்சவத்துக்கு அங்கமாக பண்ணணும்னு ஆரம்பித்து வைக்கும் பொழுது முதல் 10 நாள் 2000 பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் இவரெல்லாம் பாடினதெல்லாம் முதல் 5 நாளும், 2வது 5 நாள் திருமங்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய கலியன் அவர் பாடின பாடல்களும் கவர் ஆகிடும். செகண்ட் 10 நாள் அது பூர்த்தியாக நம்மாழ்வாருக்காக. அதுக்கப்புறம் ஒரு நாள் இயற்பான்னு சொல்லக்கூடிய ஒரு 1000 பாட்டு. ஆக மொத்தம் 4000 திவ்ய பிரபந்தமும் இந்த 21 நாளில் முடிஞ்சிடும். திருவல்லிக்கேணியை பொறுத்த வரைக்கும் ராஜதானியாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திவ்ய தேசம், பெரிய கோவில். மாதம் அந்த பெருமாளுக்கு உற்சவம் உண்டு. தலைநகரத்தில் ஒரு தலையாய திவ்ய தேசம். ஆமாம், இந்த ஊரை வர்ணிக்கும் பொழுது ஆழ்வார் பொழில் மாட மாளிகை அப்படின்னு தான் சொல்கிறார். மண்ணு தன் பொழிலும் வாவியும் மதுளும் மாட மாளிகையும் மண்டபமும் அப்படி இருக்கக்கூடிய மயிலை, நன்மயிலை, அழகாக இருக்கக்கூடிய மயிலைன்னு ஆழ்வார் சொல்லும் பொழுது இந்த பெருமாள் உற்சவத்தை பற்றி கேட்டதுனால 5 சன்னதி இருக்குது. அதை தவிர ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இருக்கா. இப்போ பெருமாள் சொர்க்கவாசல்லேருந்து வந்த உடனே அவளுக்கெல்லாம் மரியாதை ஆகி வேத விண்ணப்பம்லாம் பண்ணி ராத்திரி மறுபடியும் சொர்க்கவாசல் ஆகி அந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை இந்த உற்சவத்துக்கு ஆரம்பிப்பாள். எல்லா கோவில்கள்லையும் அப்படி தான் நடக்கும். மாதம் பல உற்சவங்கள், எண்ணில் அடங்காதவை. ஸ்ரீரங்கத்தில் எப்படி 365 நாள் உற்சவம் சொல்லுவாலும் அந்த மாதிரி தான் பார்த்தசாரதி. எந்த உற்சவத்தைன்னு எடுத்து சொல்கிறது? எல்லாமே ரசி, எல்லாமே அழகு, எல்லாமே ருசியாக இருக்கும். ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே நம்மாழ்வார். அவருக்கு ஷடகோபன்னு ஒரு பேர் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னா, பிறந்த உடனே நமக்கு அக்ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு மறைவு திரை எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்படும். மாயத்திரை தான், உண்மையிலேயே மாயத்திரை தான். கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் உண்டுன்னு வேதம் சொல்கிறது. எப்போ இந்த பூலோகத்துக்குள்ளே அந்த தலை உதிக்கிறதோ அப்போ அந்த ஷட்டம் அப்படின்ற வாயு, அந்த அக்ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த காற்று நம்மளை தொட்டுது, ஸ்பர்சம் பட்டுதுன்னா அக்ஞானமானது இந்த ஜீவனுக்கு வருதுன்னு வேதம் சொல்கிறது. அப்படி வரக்கூடிய ஷடவாயுவை கோபித்து கொண்டதனால் ஷடகோபன் அப்படின்னு அவருக்கு பேர். ஏன் இவருக்குன்னா, இவர் பிறந்த உடனே அழலை, பால் சாப்பிடலை. ஆழ்வார் திருநகரின்னு திருக்குறுகூரில் இவருடைய அவதார ஸ்தலம்.
பிறந்து குழந்தைய கோவிலுக்கு கொண்டு வந்து உடனேவே ஒரு புளிய மரத்தில் போய் உட்காந்து தியானத்துக்கு போயிட்டார். அந்த தியானத்திலேயே இருக்கிறவர் யார் கூட்டாலும் எதுக்கும் திரும்பியே பார்க்கல. அவருடைய சிஷ்யர் மதுரகவின்னு ஒருத்தர் கிருஷ்ணன் லீலைகளை சேவிக்கணும்னு கிருஷ்ணாவதாரத்து காலத்திலேயே துவாபர யுகத்திலேயே பிருந்தாவனத்துக்கெல்லாம் போயிட்டு கிருஷ்ணனை சேவிக்கணும்னு போய் அங்கே போய் தபஸ் பண்ணார். அதுக்குள்ளே என்ன ஆகிடுத்து, கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போச்சு. அவர் தபஸில் இருக்கும்பொழுது கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போச்சு. திடீர்னு தெற்கு பக்கத்தில் ஒரு வெளிச்சம் வருது அவருக்கு. என்னது, நம்ம ஊர் பக்கம் வெளிச்சம் வருதுன்னு அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும்பொழுது இந்த ஆழ்வார் திருநகரிக்கு வரார். இந்த அங்கே பக்கத்தில் தான் அவருடைய பிறந்த ஊரும் திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரும் அதே நவதிருப்பதியில் இருக்குது. அது ஒரு திவ்ய தேசம். அந்த ஊரையும் இந்த நம்மாழ்வார் பாடியிருக்கார். அங்கே வரச்சே இந்த ஒளி மறைஞ்சிடவே இந்த ஊருக்கு என்ன விசேஷம்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவரை போய் பார்க்குறார். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஆழ்வார் பேசலை. இவர் போய் கேட்ட உடனே இவர் ஒரு கேள்வி கேட்குறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ தான் ஆழ்வார் கண்ணை திறந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றாராம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆரம்பமே இல்லாத நம்மளுடைய பிறப்பு, பல பிறப்பு இருக்குல்ல, அந்த பல பிறப்பும் மீண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால், இறக்கக்கூடியவனுடைய வயிற்றில் ஒன்று குழந்தை பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்? நீ சரணாகதி பண்ணலை, பெருமாளை போய் அடைக்கலம் புகுறலை அப்படின்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொன்ன உடனே சேவிச்சுட்டு அவர் ஆழ்வாராக ஏற்றுண்டார், ஆச்சாரியனா ஏற்றுண்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தான் நம்மாழ்வார் எழுதினது 4 பிரபந்தம் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அதுதான் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இந்த ஒரு ஆழ்வார் மட்டும்தான் வைணவர்களுடைய மரபில் ஆழ்வார் கோஷ்டிலையும் இருக்கார், ஆச்சாரியன் கோஷ்டிலையும் இருக்கார். பெரும் சிறப்பு அதுதான் நம்மாழ்வாருக்கான பெரிய சிறப்பு. அதனால் அந்த ஆழ்வாருக்காக பிரத்யேகமாக அந்த திருவாய்மொழியை மட்டும் என்ன பண்ணுவா அப்படின்னா, மற்ற 3000 பாட்டையும் பெருமாள் திருவீதி விழாவில் சேவிப்பா. பெருமாளுக்கு இந்த 1000 பாட்டை எல்லா கோவில்லையும் பெருமாள் திருவோலக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுதோ அந்த ஆஸ்தானம்னு சொல்லுவா. அப்போ தான் அந்த 100 பாட்டை பெருமாள் கேட்பார். ஏன்னா பெருமாளுக்கு கூட அந்த திருவாய்மொழி மேலே அவ்வளோ ஈடுபாடு ஜாஸ்தி. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் நன்னா கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த திருவாய்மொழி திருநாள் அவருக்காகவே ஏற்பட்டது. பெருமாள் சொர்க்கவாசல்லேருந்து வெளில வருவர். வந்த உடனே பெருமாளுக்கு உபச்சாரமாக அமுதுபடி செய்வார். அதுக்கப்புறம் வந்த உடனே நம்மாழ்வாருக்கு மரியாதையாகும். அதுக்கப்புறம் அமுதுபடி செய்வார், நம்மாழ்வாருக்கும் பண்ணிவிட்டு வேத விண்ணப்பம் பண்ணுவாள். இந்த அத்தியன உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி திருநாள் வேதத்துக்கும் ஏற்றமானது. இந்த 10 நாளில் பூர்ணமாக முழு வேதத்தையும் 4 வேதத்தையும் எல்லா கோவில்லையும் பாராயணம் பண்ணி திருவாய்மொழியும் பாராயணம் பண்ணி 10ஆவது நாள் அதை சாத்து மறைன்னு பண்ணுவாள். சாற்று மறைன்னு பேர் அதுக்கு. வந்த உடனே அது ஆகும். அது ஆன உடனே புறப்பாடாகும். புறப்பாடான உடனே சில கோவில்களில் கருட வாகனம் புறப்பாடும் இன்னைக்கு நடக்கும்.